இப்போ அஜித் குமாரை மட்டுமே குறிவைத்து தாக்கப்பட்டதில் அஜித் குமாரை நீங்கள் இரவு முழுக்க அடிச்சிருக்கான். அவன் கத்துன சத்தம் பக்கத்து வீரியெல்லாம் கேட்டிருக்கு. 6 பேருக்கு ஒரு ஆள் மிளகா பொடியை கரைச்சி குடிக்க சொல்லி அடிச்சிருக்காங்க. எல்லாம் குடிச்சிருக்கான். அதாவது மனித குலத்தில் நடக்க முடியாத சித்திரவதை பூரா நடந்திருக்கு. கேட்க ஆள் இல்லை. பக்கம் சத்தம் கேட்டுதுன்னு சொல்கிறவன் 50 பேர் வந்திருந்தாலே அவனை தடுத்து நிறுத்திருக்கலாம். 50 பேரும் எப்படி இருந்திருப்பான்? ஜடமாக இருந்திருப்பான். தமிழர் பூராமே ஜடம்தான். எவனுக்கும் உணர்ச்சி இல்லை. உணர்ச்சி என்பது பூரா கேரளா பக்கம் போயிடுச்சு. உணர்ச்சி பூரா உப்பு உரம்பு பூரா கர்நாடகா ஆந்திராவுக்கு போயிடுச்சு. சத்தம் கேட்குறதுன்னு சொல்கிறான். பயந்து அப்படியே கதவை சாத்தி படுத்து கிடந்திருப்பான். அவ்வளோ பெரிய பென்னிசே ஜெயராஜ் என்ன கதை? சாத்தாங்குளத்தில் மலத்துவாரத்துக்குள்ள பாதி லத்தியை சொருகி லத்தியில் அடிக்கிறான். அந்த லத்தி எங்கே குடலுக்குள்ளே போய் குடல் பூரா செதஞ்சு போச்சு.